பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த என் நல்ல ஆண்டவரே, இந்த வாலிபர் ஞாயிறை நாங்கள் அனுசரிக்கும்படியாக தேவரின் கிருபை பாராட்டி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய திருச்சபையில், சமுதாயத்தில், உலக அனைத்திலும் தேவரி நீர் அருளி தந்திருக்கின்ற வாலிப பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய வாழ்வு எதிர்காலத்தை உடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுதும் இந்த நாளின் காலை ஜெப வேளை எங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதமாய் அமையவும், அவருடைய வாழ்விலே உடைய வழி நடத்துதலை கொண்டு வரவும் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்நாளே தேவரி நீர் ஆசீர்வதித்து தாரும். உடைய நன்மையின் கரம் தாங்க, உடைய ஆசீர்வாதங்கள் சூழ்ந்து கொள்ள உமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய கிருபை பாராட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.
கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோற்றிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்பார்ந்தோரே, பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்தோம், முழங்காற்படியிட்டோம், மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். கடவுள் அருளும் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. கொள்ளுவோம்
அன்பாந்தோரே, நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை தியானிக்க முற்படுகின்றோம். தேவரின் எங்களோடு இடைப்படும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம். ஜீவன்ல பரமபிதாவே, ஆமென். அன்பாந்தோரே, இந்த காலை வேளையிலே வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தரின் நாளிலே தம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றேன். இந்நாளிலே கடவுள் நமக்கு தியானிக்கும்படியாக தந்திருக்கின்ற தலைப்பு தென்னிந்திய திருச்சபையில் இந்த சமகால சூழலில் வாலிபர்களின் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் த யூத் இன் கான்டெம்பரரி வேர்ல்ட். இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே கடவுள் நமக்கு தரக்கூடிய பொறுப்புகள் என்ன என்பதனை சிந்திக்கும் விதமாக திருமறையிலிருந்து 4 பாடங்களை நாம் பார்க்க போகின்றோம். ஆதியாகமம் 41:37 43 முடிய, தொடக்க நூல் 41:37 தொடங்கி 43 முடிய, திருப்பாடல்கள் 111, சங்கீதம் 111, நற்செய்தி பாடமாக மத்தேயு 19:16 22, அதே போல புதிய ஏற்பாட்டு பாடமாக பிலிப்பியர் 3:1 தொடங்கி 16 முடிய. முதலாவது நாம் பார்க்க போகின்ற பகுதி யோசேப்பை குறித்ததான ஒரு பகுதி. யோசேப்பினுடைய வாழ்வு மிகவும் வித்தியாசமானதாக இருந்தது. ஒரு வாலிபருடைய வாழ்வு எவ்வாறாக உருவாக்கப்படுகின்றது என்பது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதற்கான பின்னணியங்கள் பல உண்டு. ஒருவேளை யோசேப்பினுடைய பிறப்பே ஒரு அற்புதமான பிறப்பு தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடவுள் தந்த ஒரு அன்பின் குழந்தையாக யோசேப்பு அருளப்படுகின்றார். யோசேப்புடைய வாழ்க்கையில இதோட முடிஞ்சு போகுதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தொடர்ந்து அவருடைய சகோதரர்களாலே வரக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. தகப்பனின் செல்ல பிள்ளை, அதனாலே சகோதரர்களிடம் பொறாமை பெற்று கொள்ளுகின்ற ஒரு சூழல். எவ்வளவு தூரம் அந்த பொறாமை உருவாகுது அப்படின்னா, அப்பா கொடுத்த அந்த பல வர்ண அங்கியின் காரணமாக அவரை அடித்து உதைத்து கொன்றலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு குழியில தள்ளி விட்டார்கள். தகப்பனார் கொடுத்த அந்த பல வர்ண அங்கியையோ ரத்தத்தில் தோய்த்து அவரிடம் கொண்டு செல்லுகின்றார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பின்னணியில் உருவாகி வருகின்றவர் யோசேப்பு. மீதியானியருக்கு அடிமையாய் வருகின்றார். வருகின்ற இடத்திலே அவர் எகிப்திலே சிறைப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழல். இந்த சிறைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை, அவமானத்தின் உச்சகட்டம் அவருடைய வாழ்விலே வந்து நிற்கின்ற வேளையிலும் அவர் கடவுளை விட்டு விலகவில்லை. ஒருவேளை அவருடைய செயல்பாடுகள் எவ்வளவு தூரம் மாறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிறையில் அவர் மீட் பண்ற 2 பேர் அரசவையிலே பரிமாறிக்கொண்டிருக்கின்ற வேளையில் ஒருவர் இறந்து விடுகின்றார், ஒருவர் வாழ்வு பெறுகின்றார். அது சொப்பனங்களின் வெளிப்பாடாக யோசேப்பு தந்த வழிநடத்துதலாக இருந்தது. அரசருக்கு வந்த சொப்பனங்கள், அதை யார் டிசைஃபர் பண்ண முடியும், யார் அதை புரிந்து கொள்ள முடியும், யார் அதை அரசருக்கு சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி வரும் பொழுது, அந்நாட்டின் அத்தனை ஞானிகளும், அந்நாட்டின் அத்தனை அஸ்ட்ராலஜர்ஸ், அந்த நாட்டின் அத்தனை மெஜிஷியன்ஸ் எல்லாரும் நிற்கின்ற வேளையிலும் அவர்களால் அதனை முற்றிலுமாக அரசனுக்கு இன்டர்பிரட் பண்ண முடியல, விளக்க முடியல.
அதனால அவருக்கு யோசேப்பை குறித்ததான ஒரு வெளிப்பாடு, ஒரு ஆலோசனை அவருடைய பந்தி பரிமாறுகின்றவரிடமிருந்து வருகின்ற வேளையில், அங்கே திராட்சரசத்தை ஊற்றி கொடுக்கின்றவரிடமிருந்து வருகின்ற வேளையில், கடவுளுடைய கிருபையின் கரம் யோசேப்பின் மூலமாக எகிப்துக்கு வந்து சேருகின்றது. எகிப்துக்கு ஆலோசனை கொடுக்கின்றது மட்டுமல்லாது, எகிப்தில் உள்ள தேவைகளை சந்திக்கின்றது மட்டுமல்லாது, எகிப்தை அண்டை நாட்டுகள் அனைத்திற்கும் தலைமை நாடாக மாற்றுகின்றவர் யோசேப்பு. அதை புரிந்து கொள்ளுகின்ற பார்வோன் செய்கின்ற காரியம், எனக்கு அடுத்தவராய் உன்னை உயர்த்தி வைக்கின்றேன். அன்பார்ந்தோரே, ஒருவேளை வாலிப பிராயத்தில் மட்டுமல்ல, வாழ்வின் ஒவ்வொரு நேரத்திலும் கடவுளை பற்றி நம்பி ஜீவிக்கும் பொழுது பல அவமானங்கள், ஏற்றத்தாழ்வுகள், பல இழிவுகள், பல கொடூரமான சூழ்நிலைகள் வாழ்வை கிட்டி சேரலாம். ஆனால் அந்த பயணத்தில் ஒருபோதும் நாம் சோர்வடைய வேண்டிய தேவையில்லை. கடவுள் நம்மை எடுத்து பயன்படுத்துகின்றார், உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு செயல்பாட்டை முழுமை பெறும்படியாக, ஒரு விடுதலையை கொண்டு வரும்படியாக, நாட்டை செழிக்கப்படும்படியாக செயல்படுத்தக்கூடிய கிருபையை நமக்கு அருளித்தர ஆண்டவருடைய ஞானத்தினாலே நம்மை புகட்டி நிரப்புகின்றார் என்பதனை இந்த பகுதி அருளி தருகின்றது. பார்வோன் சொல்லுகின்ற காரியம் என்ன அப்படின்னு நீங்க இதுல பாத்தீங்கன்னா, 37வது வசனத்துல, வேற யாரையாவது இப்படி நீங்க தெரிந்து கொள்ள முடியுமா? கடவுளுடைய ஆவி இவருக்குள்ளாக இருந்தது. இவர் எங்கிருந்து வந்தவர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சிறையிலிருந்து வந்தவர். இவருடைய சகோதர சகோதரிகள் கூட இவரால் சந்தோஷமா இருக்க முடியுதான்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் கொல்ல தேடினார்கள், குழிக்குள்ளாக போட்டார்கள். அதுக்கப்புறம் மீதியானியர்கிட்ட வித்து போட்டார்கள். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள இருந்த யோசேப்பை குறித்து பார்வோன் சொல்லுகின்ற காரியம், கடவுளுடைய ஆவியானவர் இவருக்குள்ளாக இருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, கடவுள் ஞானத்தை இவருக்கு கொடுத்திருக்கின்றார். அதுக்கப்புறம் 40வது வசனத்துல 43வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாரும் உனக்கு முன்பாக நிற்பார்கள், என்னுடைய முத்திரை மோதிரத்தை உனக்கு தருகின்றேன்னு கையில இருந்து அதை கழட்டி கொடுக்குறாரு. அவருக்கு அழகான வஸ்திரங்களை உடுத்து வைக்கிறாரு. அவருக்கு தேவையான பொன் செயின் எல்லாம் போடுறாரு. அவருக்கு முன்னாடி பின்னாடி மக்கள் வந்து போறாங்க. அவருக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற நபராக உயர்த்தி அமர்த்தி அதற்கான சேரியத்தை அவருக்கு கொடுக்குறாரு. ஒருவேளை நமக்கு இது ரொம்ப அழகான ஒரு விஷயமா தோன்றது ஒரு பக்கம் இருக்க, இதற்காக வாஞ்சித்து வாழக்கூடிய சிந்தனை ஓட்டம் நம்ம கிட்ட இருக்கிறது அப்படின்றது சரியானதான்ற ஒரு பெரிய கேள்விக்குறியும் இருக்கு. கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்றது நல்ல விஷயம். ஆனா அதனால நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஷியல், பொலிட்டிக்கலி ஹை, இந்த மாதிரிப்பட்ட இடங்கள் இது எல்லாத்தையும் தேடுகின்ற ஒரு சிந்தனை ஓட்டம் என்பது சரிதானா என்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. கடவுள் எப்படி நடத்துறாரோ அது அழகானது என்று கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மிக முக்கியமானது என்பதனை பவுலிடமிருந்து நாம் பிலிப்பியரில் பார்க்க போகின்றோம். ஆனா இங்க கடவுள் வந்து யார் அவமானப்படுத்தப்பட்டாரோ அந்த வாலிபரை தூக்கி நிறுத்துகின்றார் என்பதனை நாம் காண்கின்றோம். யாரை ஒன்றுமில்லாமல் ஆக்கினாரோ அவர்களுக்குள்ளாக கடவுளுடைய ஆவி இருக்கின்றது என்ற அறிக்கை பார்வோனாலே சொல்லப்படுகின்றதனை நாம் காண்கின்றோம். எந்த இடத்துல அவர் சிறைக்குள்ளாக இருந்தாரோ அந்த இடத்திலேயே ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்துகின்றார் என்பதனையும் நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. கடவுளிடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நன்மை எப்படிப்பட்டது? இது ரொம்ப அழகான சங்கீதம் 111. இந்த 111ஆம் சங்கீதம் போன வாரம் நம்ம பார்த்தோம். கடைசி 3 சங்கீதங்கள் திருப்பாடல்கள் தொடங்குறதும் அல்லேலூயா, முடிக்கிறதும் அல்லேலூயா. பட் சில சங்கீதங்கள் திருப்பாடல்கள் வந்து தொடங்கும் போது அல்லேலூயா என்று தொடங்குகின்றன. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 111, அதுக்கு அடுத்த 112, அதுக்கு அடுத்த 113, இன்னும் சில சங்கீதங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அல்லேலூயா அப்படின்னு சொல்லி தொடங்குது. அல்லேலூயா அப்படின்னா பிரைஸ் தி லார்ட். நம்ம போன வாரமே பார்த்தோம். இதுல நம்ம பார்க்கக்கூடிய காரியம், கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துவேன், எல்லாருக்கும் முன்பாகவும் ஆண்டவரை துதித்து பாடுவேன், ஏன்னா கடவுளுடைய செயல்பாடுகள் மிகவும் பெரியவையாய் இருக்கின்றன என்று சொல்லி ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய ஒரு காரியம். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவர் உணவளிக்கின்றார். அவருடைய மகிமை செயல்பாடுகள் இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். பொதுவாக வந்து நமக்கு நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஆற்றல், நம்முடைய சிந்தனையோட்டம், நான் எப்படி, இது வந்து மனுஷனுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒன்று. ஏன்னா உலகத்தில் வந்து இந்த போட்டி நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கூட இருக்குது. நம்ம எங்கே பிறந்திருக்கிறோம், எவ்வாறாக பிறந்திருக்கிறோம், நம்ம எங்கே படிக்கிறோம், எவ்வாறாக இருக்கிறோம்,
இது எல்லாமே நம்முடைய தாளந்துகள், நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸ், நாம் என்னவா இதெல்லாமே நம்மளோட சேர்த்து நம்ம பார்க்குறோம். அது அப்படி கிடையாது. கடவுள் நமக்கு தருகின்ற கிருபை, கடவுளுடைய கருத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்பாண்டம். ஆண்டவர் நமக்குள்ளாக எதை ஊற்றுகின்றார், எவ்வாறாக பயன்படுத்துகின்றார் என்பது கடவுளுடைய கிருபை என்று கண்டு கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை ஓட்டம் எந்த ஒரு பிராயத்திலும் மிக முக்கியமானது. குறிப்பாக வாலிப பிராயத்தில் மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம பிரமிச்சு போவோம். அது அழகாக இருந்தாலும் சரி, ஞானமாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல செயல்படுகின்ற விதமாக இருந்தாலும் சரி, மக்களை கூட்டி சேர்க்கின்ற ஒரு அறிவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே மக்கள் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ரிஷியேட் பண்ணும்போது சந்தோஷப்படுறோம். ஆனால் இங்கே இந்த சங்கீதம் சொல்லி தருகின்ற ஒரு அழகான காரியம், எல்லாமே கடவுளுடையது. கடவுள் நம்மை பயன்படுத்துகின்றார், கடவுள் நமக்குள்ளாக ஊற்றுகின்றார். கடவுள் நம்மை எடுத்து பயன்படுத்துகின்ற வேளையில் நாம் அதனை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை என்பதனை இந்த சங்கீதம் சொல்லி தருகின்றது. கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய வசனம் இந்த சங்கீதத்துல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இது ஏற்கனவே நமக்கு தெரியும், நீதிமொழிகள் 1:7 இருக்கு. இந்த ஞானம் கடவுளிடமிருந்து வரக்கூடியது. ஞானம் கடவுள் தருகின்ற ஒரு கிஃப்ட். கடவுளுக்கு பயப்பட தொடங்கும் பொழுது இந்த ஞானம் நமக்குள்ளாக பூரணப்படும். இதை நம்ம பழக்கப்படுத்தி கொள்ளும் பொழுது, கடவுள்கிட்ட எல்லாவற்றையும் ஜெபித்து பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு புரிதல் உண்டாகும் அப்படின்றதையும், அவருடைய துதி எப்பொழுதும் நம்முடைய வாழ்வினாலே விளங்கும் என்பதனையும் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லி தருது. அடுத்தபடியா வாலிபர்களுக்கு கடவுள் தரக்கூடிய ஆலோசனை என்ன? ரொம்ப முக்கியமான பகுதி, இன்னைக்குள்ள பகுதி பிலிப்பியர் 3:1 தொடங்கி 16 முடிய. இந்த பகுதியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, பவுல் தன்னுடைய வாழ்வை குறித்து சொல்லுகின்றார். தன்னுடைய வாழ்வை குறித்து அவர் சொல்லுகின்ற காரியங்கள் என்ன? 2வது வசனம், நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், தீங்கான செயல்பாடுகளை செய்கின்றவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், உங்களுடைய சரீரத்தை துன்பப்படுத்தக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா சரீரத்தின் துன்பமாகிய விருத்த சேதனமே நாம இருக்கும் பொழுது அந்த சரீர துன்பங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனையும், அதன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டிய தேவை இல்லை என்பதனையும், அதே போல நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் இந்த நம்பிக்கை நம்மை மக்க செய்கின்றது என்பதனையும் இந்த பகுதி நமக்கு சொல்லி தருகின்றது. அன்பார்ந்தவரே, இந்த பகுதியிலே கடவுள் சொல்லி தருகின்ற ஆலோசனை என்ன? பல நேரங்களில் வாலிப பிராயத்தில் நடக்கக்கூடிய காரியம், நம்மை சூழ்ந்திருக்கின்றவர்கள் நம்மை எவ்வாறாக இயக்குகின்றார்கள். பொதுவாக எப்பவுமே சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வாலிபர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாலிபர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்துக்கொள்ள முற்படுகின்றவர்கள் அவர்களிடம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாலிபர்கள் எப்படி யோசிக்கணும், என்ன பண்ணணும், வாலிபர்கள்கிட்ட எப்படி சொன்னால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரிப்பட்ட சிந்தனையோட்டத்தோடு உங்களோடு பழகுகின்றவர்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அது உங்களை நல்வழிப்படுத்தாது, தீங்கான வழிக்குள்ளாக கொண்டு செல்லும் என்ற ஒரு சிந்தனை ஓட்டத்தை கடவுள் விளங்க செய்கின்றார். பல நேரங்களில் உங்ககிட்ட தீமையாய் மற்றவர்களை பற்றி பேசுகின்றவர்கள் ரொம்ப அழகாக கொண்டு வருவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க ஆனாலும் அப்படின்னு யாராவது தொடங்கிட்டாங்கன்னா தயவு கூர்ந்து அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி செல்ல வேண்டும் என்பதனை இந்த பகுதி நமக்கு சொல்லி தருகின்றது. தீங்கை விளைவிக்கின்றவர்கள், பிரித்து வைத்து நடுவில் உட்கார்ந்துருந்து வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரிப்பட்டவங்க கிட்ட இருந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத இந்த பகுதி சொல்லி தருது. குறிப்பாக திருச்சபை தளத்திலும் அதே போல உலக அனைத்திலும், நாட்டின் தளத்திலும் உலக அனைத்திலும் வாலிபர்களினுடைய செயல்பாடு என்பதனை யாரும் கையில் எடுத்து செயல்படக்கூடாது அப்படின்றத இந்த பகுதி சொல்லி தருது. இப்போ யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாகையாவது நம்ம போயிட்டோம்னா என்ன ஆகும்? பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஒரு கேஜிக்குள்ள ஒரு பறவை, அந்த பறவை அதுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கப்படுது, அதுக்கு தேவையான தண்ணி கொடுக்கப்படுது, அதுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கப்படுது. ஆனால் அந்த கூட்டை தாண்டி அந்த பறவையால் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வாலிபர்களை தங்களுடைய கூட்டுக்குள்ளாக அடைத்து வைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கடவுள் அந்த மாதிரிப்பட்ட சிறைப்பட்ட வாழ்வுக்காக நம்மை உருவாக்கவில்லை என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இது வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பொருந்தும். யாராவது நம்மளை வந்து ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சு அதுக்குள்ள உட்காந்துட்டு இதுதான் சாப்பிடணும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு தள்ளிக்கிட்டே திணிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம அந்த இடத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா கடவுள் வந்து நம்மள இந்த மாதிரி சிறையிருப்புக்குள்ள வச்சிருக்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அடுத்தது நம்ம இதுல பார்க்கும்போது வேற என்னெல்லாம் நம்மள சிறைப்படுத்தும். இது வந்து ஒன்று, பிறர் சிறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது, நாம் நம்மையே சிறைப்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை. பவுல் சொல்றாரு, என்னுடைய சரீரத்தை குறித்து நான் ரொம்ப மகிமையா மகிழ்ச்சியா நினைச்சிருந்தேன். நான் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர், நான் எபிரேயராக பிறந்தேன், நான் பரிசேயராக இருந்தேன், நான் சீலட்டா இருந்தேன், நான் திருச்சபையை வந்து துன்பப்படுத்தி கொண்டு தான் இருந்தேன். ஆனா அது எனக்கு சட்டத்தின் அடிப்படையில கரெக்டா தெரிஞ்சது, அது எனக்கு தீமையாய் தெரியவில்லை, நான் குற்றமற்றவனாய் இருந்தேன் என்று சொல்லுகின்றார். ஸோ இந்த ஒரு கஷ்டமான ஒரு உண்மை, கசப்பான ஒரு உண்மை பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வுக்குள்ளாக வந்து நிற்கின்றது. என்ன நிற்கிது அப்படின்னா, நான் யார் தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயம். பிறர் நம்மை எவ்வாறாக ஹேண்டில் பண்றாங்கன்றது ஒரு பக்கம். ரெண்டாவது, நம்முடைய சிந்தனை ஓட்டம் நம்மளை எப்படி கட்டுப்படுத்துது, நமக்குள்ள என்ன ஓடுது, நமக்குள்ள ஓடுற என்ன ஓட்டம் கரெக்டா தப்பா, இதை வந்து நம்ம நற்செய்தி பாடத்திலையும் படிக்க போறோம். ஆனா இப்போ கடவுள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு விஷயம், பவுல் வந்து இதுல இருந்து மனம் திரும்புறாரு. அவர் சொல்ற காரியம், நான் திருச்சபையை கூட துன்புறுத்தினேன், அது எனக்கு சட்டப்பூர்வமா நியாயமா பட்டுச்சு, நான் குற்றமற்றவனாய் இருந்தேன், ஆனால் கடவுள் என்னை தொட்டார். ஸோ இது வந்து இந்த துன்பப்படுத்துகின்ற ஒரு நிலை. அவர் யூதராக இருந்தார், அவருக்கு யூத மதம், யூத மார்க்கம் மிகவும் முக்கியமாக இருந்தது. கிறிஸ்துவை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் அவர் இருக்கும் பொழுது கடவுளுடைய தொடுதல் நேரடியாக அவருக்கு வருகின்றது. அவரை ஆண்டவர் தொடுகின்றார், அவர் தன்னுடைய குதிரையிலிருந்து விழுகின்றார், கண் பார்வை அற்று போகின்றார். ஆண்டவர் அதுக்கப்புறம் அவர் யாரை கொல்ல வந்தாரோ அவர் மூலமாகவே அவருக்கு பார்வையை தருகின்றார். அவருடைய பார்வை நோட்டம் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 7வது வசனத்திலிருந்து, எல்லாவற்றையும் நான் அற்பமும் குப்பையுமாக எண்ணினேன். அது வந்து 8வது வசனம் 9வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். எவ்வாறாக என்னுடைய ஞானம், என்னுடைய புத்தி, என்னுடைய சிந்தை, என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் எனக்கு குப்பையா போச்சு அப்படின்றத 8வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நாம் காணக்கூடிய காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல், அவருடைய வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய அன்பை பறைசாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவருடைய துன்பங்களிலே பங்கேற்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி எனக்கு மிகவும் முக்கியமானதாக மாறினது. ஸோ பவுல் வந்து ஒரு கம்ப்ளீட் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்கு உருவாகுது. தனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மனமாற்றம் அவருக்குள்ளாக உருவாகுது. நான் யார் அப்படின்னு நம்ம வந்து கேள்வி எழுப்ப தொடங்கும் போதுதான் நீ யாரா இருக்கணும் அப்படின்றத மற்றவங்க சொல்ல முடியும். நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது யார் புறம் கூறுதலையும் நம்ம கேட்க வேண்டிய தேவையில்லை. யாருடைய தேவையற்ற சொற்கள் அவற்றுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டிய தேவையில்லை. கடவுளை முன்வைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை மிகவும் முக்கியமானது என்பதனை பவுல் வெளிப்படுத்தி, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கடிவாளம் வந்து கட்டுவாங்க, கண்ணுக்கு 2 மறைப்பு போட்டிருப்பாங்க குதிரைக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அது என்ன கோலோ அந்த கோலை வந்து நோக்கி செல்லும். ஸோ இங்க வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு ஒரு கோல் இருக்கு, அந்த கோல் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் தான் அப்படின்றத அவர் சொல்லி, எதெல்லாம் பின்னாக விழுந்ததோ என் வாழ்க்கையில அது எல்லாவற்றையும் ஒருவேளை நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா அதை வந்து டஸ்ட்பின்ல போட்டு மேலே மண்ணு போட்டோம்னா உரமா மாறிடுது. அதே போல நம்ம வாழ்க்கையில இருந்த அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட வந்து கொடுக்கும்போது ஆண்டவர் அதனை மண்ணு போட்டு உரமா மாற்றி நம்முடைய வாழ்வுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றி தருகின்றார் என்று காணக்கூடிய ஒரு விஷயம். அதனால அந்த பின்னானதை திரும்பி திரும்பி பார்க்காம நம்முடைய வாழ்க்கையில கடவுள் முன்வைத்திருக்கின்ற வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனையோட்டம் மிக முக்கியமானது. ஸோ இன்னைக்கு கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒரு ஆலோசனை, அன்பின் ஆலோசனை, பல வேளைகளிலே நம்மளை வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய மக்கள், மானிட்டர் பண்ணக்கூடிய நம்முடைய சிந்தனையோட்டம், மானிட்டர் பண்ணக்கூடிய நம்முடைய பாஸ்ட், இது 3ல இருந்தும் விலகி ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்குள்ளாக, கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொடுத்து ஓடுகின்ற அந்த பயணம், முன்னோக்கி செல்லக்கூடிய கடவுளுடைய வழி நடத்துதல் மிக மிக முக்கியமானது என்பதனை ஆண்டவர் விளக்கி தருகின்றார். இறுதியா மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது
இதுல ஒரு அழகான பகுதி இருக்கின்றது. ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த அல்லது ஒரு பணக்கார மனிதனை குறித்து, வாலிபனை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. இந்த பகுதி சினாப்டிக் காஸ்பிள்ஸ், 3 நற்செய்தி நூல்கள் ஒரே கண்ணோக்கு கொண்ட நூல்கள் என்று பார்ப்போம். அது மத்தேயு, மார்க்கு, லூக்கா. ஜோஹனான் காஸ்பிள் தனியா பார்க்கக்கூடிய ஒரு நற்செய்தி நூல். இந்த மத்தேயுலையும் மார்க்லையும் லூக்காலையும் இந்த பகுதி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். மத்தேயுல 19ஆம் அதிகாரம், மார்க்ல 10ஆம் அதிகாரம், லூக்கால 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆனா அதுலயும் 10வது அதிகாரத்திலையும் இந்த பகுதி இருக்கின்றது. ஸோ இந்த பகுதி லூக்கால ஏன் 2ஆ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லூக்கால கடவுளுடைய செயல்பாடுகள் அப்படின்றது லூக்கால 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்தும், அதே போல 10ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது அதுல ஒரு ரிச் லாயர் இதே கேள்வியை கேட்கிறாரு. பரலோக ராஜ்யத்துக்கு நான் சுதந்திரத்துக் கொள்வது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்துல மட்டும் ஹூஸ் யோர் நேபர், உன்னுடைய அயலான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து வருது. ஆனா முதல் பார்ட் சிமிலரா தான் இருக்கு. இது என்ன அப்படின்னா, ஒண்ணு, ஆண்டவர்கிட்ட நித்திய வாழ்வை எப்படி சுதந்திரத்துக் கொள்வது என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகின்ற பதில், நீ கட்டளைகள் எல்லாத்தையும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சில கட்டளைகளை சொல்லுகின்றார். இந்த கட்டளைகள் எல்லாம் பின்பற்றுறியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பணக்கார வாலிபனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவர் அந்த கட்டளைகள் மட்டும் இல்ல, என்ன உபவாசம் உண்டோ என்ன விஷயமோ எல்லாத்தையும் கரெக்டா பின்பற்றுறார். ஸோ அவர் ஒரு எலிஜிபிள் யங் மேன். இன்னைக்கு நம்ம ஒரு எலிஜிபிள் யங் மேனா, எலிஜிபிள் யங் உமனா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, இந்த வாலிபன் அவரை பொறுத்த மட்டில், உலகை பொறுத்த மட்டில் இந்த வாலிபன் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கான அத்தனை எலிஜிபிலிட்டியும் வச்சிருக்கிற ஒரு சூழ்நிலை. இதுல நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த வாலிபனுடைய வாழ்வு ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அவருக்கு நிறைய பணம், அந்த பணத்துக்குள்ள அவருடைய இருதயம் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு சின்ன சஜஷன் சொல்றேன், ஏழைகளுக்கு உன் பணத்தை எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு ஏன் பின்னாடி வா அப்படின்னு சொல்றாரு. உலகில் இருக்கக்கூடிய பொருள், உலகில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள், இவை அந்த வாலிபனுக்கு முக்கியமானதாய் தென்பட்டதினாலே அவரால் அதை செய்ய முடியவில்லை. வருத்தப்பட்டு சென்று விடுகின்றார். இதுல தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய காரியம், ஒரு பணக்காரன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் செல்வது கடினமான காரியம் என்று சொல்லுகின்றார். ஆனா இதுல இன்னைக்கு நமக்கு மையமா கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன? ஸ்பிரிச்சுவல் பிரைட், ஆன்மீக பெருமை. நான் எல்லாத்துலயுமே கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கிறேன். எங்க அடிச்சிருக்குச்சு நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையில இந்த நான் பர்ஃபெக்ட், நான் நல்லவன் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அந்த ஆள்கிட்ட கடவுளுடைய பிரசனம் இருக்குதா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி என்பதனை இந்த பகுதி நமக்கு சொல்லி தருது. நான் தூய்மையானவன், நான் பரிசுத்தமானவன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த நான் தூய்மை, நான் பரிசுத்தம் என்று தன்னைத்தானே சாட்சி சொல்லிக்கொண்டு தற்பெருமை கொள்ளுகின்ற ஒரு மனிதனிடம் கடவுளுடைய அன்பும் இயக்கமும் இராது என்பதனை இந்த பகுதி நமக்கு சொல்லி தருகின்றது. ஸோ இதுல கடவுள்கிட்ட டிபெண்ட் ஆகுறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமே தவிர, நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமான்றது கடவுள் தான் நமக்கு சொல்லணும். நாம் நம்மை பற்றி சொல்லிக் கொள்வது முக்கியமானது கிடையாது. ஈவன் மற்ற மனுஷர்கள் கூட நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்குது. ஆனா நம்ம கூட ஒரு விஷயம் மட்டும் நம்ம கிளியரா இருக்கணும், நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு தப்பான எண்ண ஓட்டத்தை நமக்குள்ள கொண்டு செல்லக்கூடாது. கடவுளையே நான் எங்க குறைப்பட்டிருக்கிறேன், நான் எந்த இடத்துல சரிப்படணும், இந்த கேள்வி இருக்கக்கூடிய வாலிபரும் மனிதனும் மனுஷியும் மட்டும்தான் கடவுளுடைய அன்பின் வட்டத்துக்குள்ளாக இருந்து அந்த கேள்வியை கேட்டா மட்டும் போதாது, அதுக்கப்புறம் அந்த செயல்பாட்டிலையும் இறங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற நல்ல ஆலோசனைகள் இதுதான். நம்முடைய வாலிபர்களை வேற மனிதருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொடுத்துட்டு அங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் எந்த பெற்றோருக்குமே இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது திருச்சபையில இருக்கட்டும், அது சமுதாயத்துல இருக்கட்டும், அது எந்த இடத்துல இருக்கட்டும், நம்ம வாலிப பிள்ளைங்க விடுதலையா நம்ம கூட இருந்து கடவுள்கிட்ட அன்பா இருக்கிறாங்களா, இல்ல சிறைப்பட்டு வேற ஒருத்தருடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கின்றார்களா,
இந்த கேள்வியை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, நம்ம வாலிப பிள்ளைங்க தங்களுடைய சுய எண்ண ஓட்டத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறாங்களா? தங்களுடைய பழைய வாழ்க்கை, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சிறையிருப்புக்குள்ள மாட்டி சிக்கி கொண்டிருக்கின்றார்களா? இதெல்லாம் தாண்டி கடவுளுடைய அன்புக்குள்ளாக எவ்வாறு அவர்களை அழைத்து வருவது? நம்முடைய வாழ்விலும் நம்முடைய கட்டுப்பாட்டுகள், நம்முடைய சுய சிந்தனை ஓட்டங்கள், நம்முடைய பாஸ்ட், இதுக்குள்ள நம்ம சிக்காம கடவுளை நம்பி வாழ கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையின் பிரசனத்திற்குள்ளாக வந்து நிற்கின்றோம். தேவரின் பெரிய காரியங்களை செய்கின்ற கர்த்தர், இந்நாளிலும் கூட உம்முடைய அன்பின் கரத்திற்குள்ளாக யோசேப்பை போல பல சிறையிருப்புகளின் மத்தியிலே தன்னை அர்ப்பணித்து நிற்கும் பொழுதும் தேவீர் அவரை எடுத்து ஒரு நாட்டிற்கே விடுதலையாளராக பயன்படுத்தி மகிமைப்படுத்தினீர். உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். மகா மகிமையுள்ள உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து, நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள், எங்களை தேவரீர் நீர் நிரப்பி பயன்படுத்துகின்றீர் என்ற சிந்தையோடு எப்பொழுதும் உமக்கு பயப்படுகின்ற பயம் எங்களுக்குள்ளாக பூர்ணப்பட கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மனிதனின் சிறையிருப்புக்குள்ளாக கட்டுப்பாட்டுக்குள்ளாக கட்டுக்கோப்புக்குள்ளாக கேஜுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கின்றவர்களாக அல்ல, எங்களுடைய சுய தன்மைகள் நன்மைகள் பெருமைகளுக்குள்ளாக சிக்கி கொள்ளுகின்றவர்களாக அல்ல, எங்களுடைய பழைய காலம் பாஸ்டுக்குள்ள சிக்கி கொள்ளுகின்றவர்களாக அல்ல, உம்முடைய விடுதலை தருகின்ற வெளிப்பாட்டுக்குள்ளாக வந்து நீர் வைத்திருக்கின்ற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக ஓடுகின்றவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு அருள் பாராட்டும். ஆண்டவரே, எங்களுடைய செல்ஃப் ரைச்சஸ்னஸ் சுய நீதிக்குள்ளாக மாட்டிக்கொள்ளுகின்றவர்களாக அல்ல, எங்களுடைய குறைபாடை எப்பொழுதும் உம்மிடமிருந்து கேட்டு அறிந்து நீர் எங்களை எவ்வாறாக செயல்படுத்த விருப்பப்படுகின்றீரோ அந்த செயல்பாட்டாளர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு அருள் பாராட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களுக்கு ஆற்றல் தருகின்ற பெருமை தருகின்ற எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் அடிமையாகாதபடிக்கு தேவரீர் உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் திருப்தியாகும். முற்றிலுமாய் இந்த அன்பின் கரத்துக்குள்ளாக அர்ப்பணித்து நிற்கின்றோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இந்நாள் எங்கள் வாலிபர்கள் ஒவ்வொருவரும் இந்த கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆலோசனை கத்தராக இருந்து உம்முடைய பிள்ளைகளை உமக்கென்று செட்டையடித்து எழுப்பி பிரகாசிக்கின்றவர்களாய் மாற அருள் பாராட்டும். பொறுப்பேற்றுக்கொள்ளும், வல்லமையாய் வழி நடத்தும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். மாட்சிமை வளர்வானி வரி
ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உட்புகுத்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பரிசுத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் தாவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையங்களே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். சமாதானத்திற்காக கடவுளை நோக்கி ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்றும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். தேவ கிருபைக்காக கடவுளை நோக்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காக்கும்படியாய் கடவுளை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்கி வெளிச்சம் தந்து இந்த இக்கட்டான கால சூழ்நிலையிலே நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கனங்களுக்கும் அது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காப்பாற்றி அருள வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் தொடர்ந்து கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரே, உடைய வல்லமையின் பிரசனத்திற்குள்ளாக வந்து நிற்கவும் தேவி தாமே இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தவும் நீர் அருளி தந்திருக்கின்ற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே தேவரே நீர் தாங்கி வாலிபர்களை எங்கள் மத்தியிலே உம்முடைய ஆசீர்வாதமாய் அருளி தந்திருப்பதற்காக, குடும்பத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, சமுதாயத்திலே எங்கள் மாநிலத்திலே நாட்டிலே உலக அனைத்திலும் இருக்கின்ற வாலிபர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். வாலிப பிராயத்திலே நீ தந்திருக்கின்ற ஆற்றலை ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி எடுத்து பயன்படுத்தும்படியான கிருபைகளையும் சிந்தையோட்டத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு அருளி தந்து ஆண்டவரே அவர்களுடைய பலவீனங்கள் அவர்களுடைய உற்சாகத்தை ஆண்டவரை திசை திருப்பாமல் இருக்கக்கூடிய சிந்தனையை சூழலை எல்லா இடங்களிலும் தேவரி நீர் உருவாக்கி தரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். வாலிபர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். அவர்கள் கரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை தேவரி நீர் விடுவித்தருளும். உம்முடைய கிருபையினாலே விடுதலையோடு உம்மை ஆராதிக்க பவுலை போல உம்முடைய வல்லமையை பெற்று உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே யோசேப்பை போல உம்முடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் தேவரி தருகின்ற ஒவ்வொரு வெளிப்பாட்டையும் விளக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய மக்களாய் தேவரி உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த ஆண்டவரை உமக்கு பயந்து உம்முடைய ஞானத்தை பெற்று உமக்கென்று இயங்குகின்றவர்களாய் அவர்கள் எப்பொழுதும் வாழ தேவரி நீர் அருள் பாராட்டுகின்ற ஆண்டவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். ஆண்டவரை சுய தூய்மையை முன்வைக்கின்றவர்களாக அல்ல,
கடவுளுடைய வழிநடத்துதலையும் செயல்பாடையும் உலகத்திற்குள்ளாக கொண்டு செல்ல கிருபை பாராட்டும். ஆண்டவரே, அந்த விதமாய் உடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நிற்கின்றோம். குறிப்பாக 10th 12th எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் ஜூலை 15ஆம் தேதி வரவிருக்கின்றது என்பதனை நாங்கள் காண்கின்றோம். தேவரீர் தாமே உடைய கிருபையினாலே வெற்றியின் பாதையிலே உடைய பிள்ளைகளை வழிநடத்தி அவருடைய வாழ்வு எதிர்காலத்தை நீர் செழிக்க பண்ணும். ஆண்டவரே, அதே போல உடைய அன்பின் கரத்திற்குள்ளாக சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். கல்வி கற்கின்ற ஒவ்வொருவரையும் தேவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த இக்கட்டான கால சூழ்நிலைகளிலே ஆன்லைன் டீச்சிங், ஆன்லைன் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கின்ற வேளையில் ஆண்டவரே, அதன் செயல்பாடுகளுக்குள்ளாக இணைய தத்தளிக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவரே உம்முடைய ஞானத்தினாலும் புத்தியினாலும் ஆண்டவரே தேவரே நீர் நிரப்பி உம்முடைய வழி நடத்துதலை திறந்து தர கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அதே போல உடைய அன்பின் கரத்திற்குள்ளாக பெற்றோரை அர்ப்பணித்து நிற்கின்றோம். பிள்ளைகளுக்காக அவர்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் தாரும். முதிய பெற்றோருக்கு நல்ல தேவ சுகத்தை தாரும். ஆண்டவரே, பெற்றோரின் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் தேவரீர் ஆசிர்வதித்து ஆண்டவரே, இந்த இக்கட்டான கால சூழ்நிலைகளிலும் செயல்பட வேண்டிய தளங்கள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகள் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் நீர் பெற்றுத்தர கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்குள்ளாக அடங்கியிருந்து தேவரீர் நீர் கனப்படுத்துகின்ற வேளைக்காக காத்திருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கட்டளையிட்டருளும். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்திற்குள்ளாக அர்ப்பணித்து நிற்கின்றோம். சிறையிருப்பு என்பது எப்பொழுதும் இருப்பதில்லை. ஆண்டவர் விடுவித்து வாழ்வழிக்கின்றீர் என்ற உறுதியை நீர் கட்டளையிடுகின்ற கர்த்தராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் அதை சூழ்ந்திருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் செயலிழக்க செய்யும். ஆண்டவரை, தீமை ஓட்டங்கள், ஆண்டவரை உலகில் நடக்கக்கூடிய தீய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் வலுவற்று போக செய்யும். ஆண்டவரே, மனித சிந்தனைகள், மனித சூழ்ச்சிகள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தேவரே நீர் அதமாக்கி போடும். உம்முடைய கிருபையின் கரத்திற்குள்ளாக எங்களை ஆளுகின்றவர்களை, உலகை ஆளுகின்றவர்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். தேவரீர் தாமே உம்முடைய கிருபையினாலே விடுதலையோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, உடைய அடியவர்களை கொண்டு நாடு முழுவதிலும் உலக அனைத்திலும் உடைய நன்மையை பகிர்ந்து கொள்ள கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உடைய அன்பின் கரத்திற்குள்ளாக வருகின்ற புதிய வாரத்தை அர்ப்பணித்து நிற்கின்றோம். ஆண்டவரே, ஒரு மாதத்தை முடித்து இன்னொரு மாதத்தை தொடங்கும் பொழுதும் தேவரீர் தாமே கூட இருந்து உடைய அன்பினாலே மட்டும் தாங்கி இருக்கின்ற கர்த்தர், தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்கின்றீர் என்ற ஒரு சிந்தையோடு உடைய சமூகத்தில் எங்களை கொடுத்து நிற்க அருள் பாராட்டும். ஒரு நன்மையும் குறைபடாதபடி உடைய பிள்ளைகளை பாதுகாத்தருளும். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கின்றவர்களை எல்லாம் தேவரீர் நீர் தொட்டு உயிர்ப்பியும். ஆண்டவரை, மரண செய்திகள் நாங்கள் கேட்காதபடிக்கு தேவரீர் தாமே அதனை ஓய செய்து ஆண்டவர் வாழ்விக்கின்றார், செழிக்க பண்ணுகின்றார் என்ற சிந்தையை, வார்த்தை உலக அனைத்திலும் நாங்கள் கேட்க கிருபை பாராட்டும். முற்றிலுமாய் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். தேவரீர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரை, நன்மையினாலும் மகிழ்ச்சியினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பும், ஆசீர்வதியும். மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். கடவுள் அருளும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் நம் ஒவ்வொருவரோடும் உலக அனைத்தோடும் திருச்சபைகளை கடவுள் கட்டி எழுப்பி தருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களோடும் என்றும் என்றும் சதா காலனையும் தங்கியிருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அருந்தாவிடும் இருப்பாராக. சந்தோஷத்தோட சமாதானத்தோட சகல ஆசீர்வாதங்களோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென். May God bless you. Have a blessed and wonderful week and month ahead. துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, துதியம் செய்வோம் உம்மை மாரசே. தோற்றமும் மாட்சிமைக்கே பரனே, துன்பமே மாட்சிமைக்கே பிதாவே. சுதனே இறங்கும் புவியோ கடனை சுமந்ததை தீர்த்த தூய செம்மறியே. சுத்தா ஜெபம் கேளும் பரமத தோழா, ஜெபம் கேளும் கிறிஸ்தியே. நித்ய பிதாவின் மகிமையில் நீரே, விமலாவினோடாளுகிறீரே. மிகவே கர்ச்சனையே